ஓசூர் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 3வது பருவம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடைகள் நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியில் மாநகர மேயர் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பேடரப்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் சுமார் 900 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். 3வது பருவம் முதல் நாளில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக ஓசூர் மாநகர மேயர் மரியாதைக்குரிய எஸ். சத்யா அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். அதே போன்று 2ஆம் பருவத்தில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மற்றும் பள்ளிக்கு விடுமுறை எடுக்காமல் தினந்தோறும் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்போது தெரிவித்த மாநகர மேயர் எஸ். சத்யா அவர்கள், தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதலிடத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த பள்ளிக்கு தேவையானதை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தால் தாங்கள் பள்ளிக்கு தேவையானது அனைத்தையும் மாநகராட்சி மூலமாக செய்து தருவோம் என உறுதியளித்தார். அப்போது தலைமை ஆசிரியர் பொன் நாகேஷ் அவர்கள், பள்ளி வளாகம் முன்பு மழைக்காலங்களில் பள்ளி மாணவர்கள் சிரமப்படுகிறார்கள், இதற்கு சீட்டு தளங்கள் போட்டு தர வேண்டும். அதே போன்று மேலே படிக்கும் மாணவர்களுக்கு அடுக்குமாடியில் பள்ளி கட்டிடங்கள் கட்டி கொடுத்தால் போதுமானது, மாணவர்கள் படிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என மாநகர மேயரிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது மாநகர மேயர் தாங்கள் கேட்டது அத்தனையும் செய்து தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பொன் நாகேஷ் அவர்கள் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார். கல்வித்துறை சார்பாக வட்டார கல்வி அலுவலர் திரு அன்னையா அவர்கள், பள்ளி மேலாண்மை குழு சார்பாக தலைவி திருமதி விஜய், மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநகர மண்டல குழு தலைவர் ரவி, பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் முனிகிருஷ்ணன், சந்திரலேகா, பள்ளிக்கு இடம் வழங்கிய வீராரெட்டி, சிவா, வெங்கடசாமி, ஆனந்தப்பா, தேவராஜ், மஞ்சுநாத், லோகேஷ் ரெட்டி, சதீஷ் உள்ளிட்ட மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.